என்னங்க இன்னைக்கு நீங்களே துடுப்பு போட்டுன்னு இருக்கீங்க? துடுப்பு போட யாரும் இல்ல, அதான். நான் கூட சீட்டு போடலான்னு இருக்குங்க. என்னைக்காவது நீ என்கிட்ட சீட்டு போடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது ஒரு மாதிரியான சீட்டா இருக்குங்க. நீங்க மொத்தமா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அத மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பேரு சீட்டு இல்ல, கடன். அதத்தான் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன். நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. ஹோட்டல் வச்சிருக்கவனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஒரு வாரத்துல கட்டி முடிச்சிட்டேங்கிற. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, இந்த உலகத்துல கடவுளை விட காசுதான் பெருசு. நீங்க சொல்லித்தான் கடையே கட்டி இருக்கிறான். அப்படியே கடையும் நீங்களே திறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏப்பா கஷ்டப்பட்டு கட்டது நீ, நான் ஏப்பா திறந்து வைக்கணும்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணை பத்தது நீங்களா இருந்தாலும் இன்னொருத்தங்க தானே கட்டி கொடுக்க போறீங்க. அந்த மாதிரிதான் இதுவும். இந்த பாருப்பா, கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன். இதுக்கேப்பா பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? நேரம் நல்லா இருக்குது, மச மசம் நிக்காதீங்க. வேணே விலை கேத்த நீங்க ஏத்துங்க. புண்ணியவதி. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கட்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல சொல்லிட்டேன். எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிட்டங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு, டிப்போ கூத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல? சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில நான் தாங்க. சொல்றேன், நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். டேய், இன்னும் 2 எட்டு வச்சு கட்டா 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னையும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏன்னா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்?
நம்ம பலகட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிடு. இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் பட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே, அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. அண்ணே வணக்கண்ணே. அட வாப்பா. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காயம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டுருக்கீல, அது வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணா? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். வரேன். அமலா, 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 அமலா. ஹலோ, பல்லவ நர்சிங் உடனே பேசுறோம். உடனே போற ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன்? நீ சந்தோஷமா வாழணும்னுதாம்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா? சத்தியமா சொல்றேம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க, இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நியாயங்க இது? ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடியா, 8 நாள் ஊது வச்சா 4 நாள் கற்பூரமும் கொடு. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். பெரிய மீசா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தச்சனை வைங்க. ஈசேஸ்வரா, இவங்க புள்ள வேணும் காணாம போயிட்டானா? எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தாலும் சேர்த்துரு. ஏய் வா. அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்போ கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்காரனாட்டம் இருக்காரு. பின்ன இருக்காதா? அவ விளக்கேத்துனத என்னாலே தாங்க, உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? இப்ப எரியறதுல என்ன ஊத்ததான் இங்க வந்தியா? அதுக்கு இல்லடி, எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன உன்னை விட அப்படி என்ன சோப்பா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏச்சு போடி. இதோ பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது. அதுக்கு சொல்ல வந்த. அதுக்கு மேல போயிட்டோண்டியம்மா. நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். யாரு மாப்பிள்ள? அவர் தான். இதுக்கு அவர் சம்மதிச்சாரா? நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். அவர் தான் தாங்கவே முடியல, சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு. ஓஹோ, ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி பழக்காச்சு?
அது ஒரு கியூட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜோரமே வந்துருச்சு. வந்திருக்கும். உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? மரியாதையை அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன். Hold it now. Hey, hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா? இந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி. ஐயா ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா? இதை விட மோசமாலாம் திட்டினா. ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன். கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன். ஏங்க அந்த பொண்ணு திட்டினதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்கணும்? யோ அவ என்ன திட்டல, உன்னதான் திட்டினா. வலிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ஆள் உழுந்து உழுந்து சிரிக்கிறாருங்க. செந்திரியா நைஸா சாய் வாங்கினா குடியா. வினோதமான குடும்பம் ஐயா. பெக்யூலர் ஃபேமிலி. நீங்க பாட்டு அந்த பொண்ணை ரொம்ப வெறுப்பேத்திட்டு போறீங்க. அவ எதனா கோவத்துல பண்ணிக்க போறான். ரொம்ப அக்கறதா. நான் என்ன அந்த பொண்ணை வெறுப்பேத்துவா போனேன்? இவ்வளவு ஆசை வச்சிருக்கே. பார்ட்டி எப்படி கன் பார்ட்டியான்னு பாக்க போனேன். பார்ட்டி எப்படி கன் தானே? கண்ணா பீரங்கி பார்ட்டி. ஆமா அது எப்படி மடுக்குன? முதுகுதான். ஓ சுச்சு. யோ இனிமேல போட்டி கீட்டி போடாம ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. போட்டி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லைங்க, எனக்கும் அவங்க அப்பனுக்கும் தான். என்னைக்கு அந்த ஆள் மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசு தான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கு அவர் மாறுற மாதிரி தெரியல. மாத்தி காட்டுறேன். மாற வேண்டியதானே? நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலைன்னா எப்படி? எங்க உன் வீட்டுக்காரு? அதோ ஒரு வழியா துடுப்பு போறதுக்கு ஆளை பிடிச்சிட்டேன். ஆமா எப்படி அந்த ஆள் மடக்கின? அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு, அதனால அந்த ஆளே பிடிச்சிட்டேன். அப்படியா? உங்ககிட்ட வாங்கின வட்டியை முதல்ல இருக்குது, நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது. நீங்க எனக்கு தம்பி மாதிரி. ஏப்பா எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது. என்னங்க முதல்ல இது அநியாயமா இருக்கு. நேத்து திட்டிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னதான் பணம் வந்தாலும் இப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கு வருத்தமே நீங்க கூட அங்க போய் கை தட்டாதான். ஏய் காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறதை விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்டுறதா புத்திசாலித்தனம். வா. டேய் காலையில இருந்து 1 கிலோ சைக்கிள் சாப்பிட்டேன். இப்போ அது சொல்றா அந்த வேனை எப்படா பணக்காரனா? அது உயிருக்கு போற விஷயங்க, அத சொல்ல கூடாதுங்க. உயிரே போனாலும் பரவாயில்லை சொல்லுடா, நான் பணக்காரனாகனா? அது வந்துங்க சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணனும் எதிரில் வேகமா வந்துகிட்டு இருக்காரு. காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு, அண்ணனும் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடிச்சு தூக்கிச்சுக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளறங்களங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சே. என்ன வண்டிடா? லாரியா? ஏண்டா என்ன ஒரே அடியா மேல போய் சொல்றியா? கார் வருதான்னு பார்த்து சொல்றா. போட. காரா? ஓடியா ஓடியா. அப்பா சீக்கிரம் படுக்கலாம். ஏத்துங்க, நான் பணக்காரன் ஆகணும். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. ஏண்டா ஏத்துறதுக்கு தெம்பு இல்லையா? அப்படியா? இவன் காரில் எவன் விழுவான்? அடுத்த காரை பாரு. ஏய் பெரிய வண்டியா வருது, லம்பா கிடைக்கும்.
கடவுளே பணத்துக்காக ஒரு உயிரை அநியாயமா போதே. என்ன பாட்டி சும்மா வந்தா? எந்திரமேன் ஆ, போலீஸ் மாதிரி தெரியுது. வணக்கம் போலீஸ் சார். வாடா. யாரும் தெரியாது, நான் அரசியல்வாதி சார். சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளு சார். சார் சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜியை நான் தான்டா.